சொந்த நாட்டு மக்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னதான்ப்பா சொல்றது? இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. நேத்து கைபர் பக்துன்குவால என்ன இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் JF-17 போர் விமானங்கள வந்து யூஸ் பண்ணி, அங்க வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல 30 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க. எப்பயுமே ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட பிரச்சனை இருக்கும்போது, இன்னொரு நாட்டு மேல தான் வந்து தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா சொந்த நாட்டு மக்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இந்த ஒரு தாக்குதல பத்தி பாகிஸ்தான் அஃபிஷியலா எதையுமே வாய திறக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் தகவல் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. இத வந்து சொன்னோனே ஒரு சில பேர் நினைக்கலாம், "எப்பா தகவல் தானே வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானா சொன்னா தான் இத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவரைக்கும் இந்த தாக்குதல பாகிஸ்தான் ராணுவம் தான் பண்ணாங்கன்னு சொல்லி எப்படி நம்ம நம்ப முடியும்? அதனால பாகிஸ்தான் மேலலாம் குற்றம் சுமத்த முடியாது" அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் இந்த மாரி பண்ணியிருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. 2010ல என்ன ஆச்சு அப்படின்னா, இதே மாரி தான் பாகிஸ்தான் ராணுவம் கைபர் பக்துன்குவால இதே மாரி தாக்குதல் நடத்துனாங்க. அப்போ பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் 60 பேருக்கு மேல வந்து உயிரிழந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த அப்ப பாகிஸ்தான் ராணுவ தளபதியே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நாங்க இந்த விஷயத்த தெரியாம பண்ணிட்டோம். இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லி அப்பவே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதனால இப்ப திரும்பவும் பாகிஸ்தான் இந்த மாரி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க. ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாகிஸ்தான்ல என்னதான் கண்ட்ரோல் பண்றாங்களோ தெரியலங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன தகவல் வருது அப்படின்னா, எப்பா பாகிஸ்தான் எதுக்கு தெரியுமா கைபர் பக்துன்குவால தாக்குதல் நடத்துனாங்க? பாகிஸ்தான் உளவு அமைப்பு கிட்ட இருந்து கைபர் பக்துன்குவால நெறைய பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதுவும் அந்த பயங்கரவாதிகள் மக்களோட மக்களா இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல கேட்டு தான் பாகிஸ்தான் ராணுவம் JF-17 போர் விமானத்தை யூஸ் பண்ணி அங்க வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த ஒரு தப்ப தான் பாகிஸ்தான் ராணுவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாரி ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்கு. இப்ப கைபர் பக்துன்குவாலே பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் எதுக்கு விமானப்படை யூஸ் பண்ணி வந்து தாக்குதல் நடத்தணும்? டைரக்ட்டா போய் அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்து தரைவழி தாக்குதல் வந்து நடத்தலாம்ல. ஏன்னா சொந்த நாட்டுல தானே இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. இவங்க என்னமோ வேற நாடு மேல தாக்குதல் நடத்துற மாரி உள்நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, அப்ப பாகிஸ்தான் அரசு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியலங்க. பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்குங்க. இப்ப இதுக்கு கூட என்ன வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த ஆப்கானிஸ்தான் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான் தான் பாகிஸ்தான் தாலிபானுக்கு நெறைய ஃபண்ட் பண்றாங்க. அவங்கள இவங்க தான் தூண்டி விடுறாங்க. அதனால இதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்ற மாரி ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாங்க போட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிய புடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே என்னென்ன பேசுனாங்க. ஆ தாலிபான் வந்துட்டாங்க. இனிமேல் இந்தியானால ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்களும் தாலிபானும் சேர்ந்து இந்தியாவுக்கு எப்படி பாடம் போட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட தாலிபான்களே இப்ப பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எமனா மாறியிருக்காங்க. இப்ப பாகிஸ்தானுக்கு வெளிநாடுகள் கூட மட்டும் பிரச்சனை இல்ல. சொந்த நாட்டுக்குள்ளே பல பஞ்சாயத்து போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய குடைச்சல குடுத்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் ராணுவ வாகனத்த வந்து தாக்குறது, ராணுவ வீரர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதுன்னு சொல்லி பல வேலைகள பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல உள்ள தாலிபான்கள் பாகிஸ்தான் அரசுக்கு பயங்கர குடைச்சல் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் 2 பேரையும் சமாளிக்க முடியாம ரொம்ப பிரஷர்ல வந்து இருக்காங்க. இந்த மாரி பிரஷர்ல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம கைபர் பக்துன்குவால வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க போல. இப்ப ஆனா பாவங்க அப்பாவி மக்கள் 30 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு வருத்தமா வந்து இருக்கு. இனிமேலாவது பாகிஸ்தான் எது செஞ்சாலும் யோசிச்சு செய்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.